பக்கத்துல நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலை செய்யப்பட்ட அக்காவினுடைய அம்மா இவங்க வந்து சித்தி नियम दांडवून देंगे अभी वाला बोलते निकल मैं हमारे बाहर यान சாதாரணமான ஒரு பறவை ஒரு சாதாரணமான விலங்கு இறந்து கிடந்தாலே வந்து கள்ளி அது பொம்பளை ஆடி நீ பொம்பளை ஆடி மனசு வந்துச்சு ஆடி விட மோசமான ஒரு தண்டனை இருந்தால் அதை தான் கொடுக்க வேணும் கட்டாயம். இந்த தண்டனையை பார்த்து இனிமே ஒருத்தன் வந்து இந்த இப்ப நாளைக்கு இந்த கல்ல என்ன போறான் எல்லாத்தையும் பார்த்து ஜாமீன்ல வந்து கொலை செய்ய மாதிரி மரம் கொண்டு வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் வந்து ஒரு கொலை ஒன்று இடம்பெற்றது. அது மட்டுமில்லை, இன்னும் ஒரு அக்கா வந்து கொலை செய்கிறதுக்கும் ஒரு சிறுமியை பிள்ளையை வந்து கொலை செய்கிறதுக்குமாக வந்து ஒரு கொலையாளிகள் ஒரு கும்பலை வந்து ஈடுபட்டிருந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த தமிழர்களை வந்து ஒரு உலுக்கி இருந்தது. அப்படி ஒரு சம்பவம் தான் அது. நகையை திருடுறதுக்காக வேண்டி பரிதாபகரமாக வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு நரக வேதனையை அனுபவிக்கிற வகையில் அந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. இப்படியும் மனிதர்கள் செய்வாங்களான்றது அப்படி ஒரு சம்பவமாக இருந்தது. அப்போ அந்த வகையில் இதற்கு எதிர்த்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுடைய அமைப்புகள் மற்றது மக்கள் அனைவரும் வந்து ஒன்றிணைஞ்சு மட்டக்களப்பு மாவட்டத்தில் காந்தி பூங்காவிற்கு முன்னாடி அமைதியான முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30-10 மணி ஆகுது. அமைதியான முறையில் நடைபவனியாக வந்து கோட்டைக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஃபுல்லாக வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த அக்யூஸ்ட் இந்த கொலையை செய்த கொலையாளிகளுக்கு எதிராக எந்த விதமான வழக்கறிஞர்கள் இவங்களுக்கு ஆதரவாக ஆஜராக கூடாது என்றதும் ஒட்டுமொத்த தமிழர்கள் இந்த இடத்துல வந்து வருகை தந்திருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் வந்து இணைந்திருக்கின்ற மக்களுடைய அவா கூட. ஏனென்று சொன்னால் இப்படியான கொலையாளிகளுக்கு எதிராக வந்து மன்னிக்கவும் இப்படியான கொலையாளிகளுக்கு ஆதரவாக வந்து ஆஜராகின்ற பட்சத்தில் இனிவரும் காலங்களிலையும் இப்படியான கொலை சம்பவங்கள் வந்து ஈடுபடக்கூடியவங்களுக்கு எந்த விதமான ஒரு மனப்பயம் வந்து குறையும். ஓகே, நம்ம வந்து கொலை செய்தா நம்ம வந்து கோட்சிக்கு போனோம்னு சொன்னா நமக்கு ஆதரவாக வந்து வழக்கறிஞர் ஆஜராகுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தப்பிக்கலாம். ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருடமோ சிறை தண்டனை அனுபவிச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள தோற்று இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்களும் உங்களுடைய ஒரு சகோதரியாக உங்களுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட அம்மாவா தங்கச்சியாக உங்களோட அக்காவாக நினைச்சு நீங்க வந்து இதுக்கு ஆதரவாக ஆதீங்க. உங்களுக்கு விளங்கும் எப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த கொலை செய்யப்பட்டது, எதற்காக செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம். இனிமேல் நடக்காம இருக்கணும்னு சொன்னா நாம் அனைவருமே வந்து ஒன்றிணைய வேண்டும். அப்போ அந்த வகையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயது எல்லை கடந்து சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு களத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றாங்க. என்றால் நீதி நேர்மை நியாயம் என்றது கண்டிப்பாக வந்து நிலைநாட்டப்பட வேண்டும். ஆரம்பத்தில் வந்து தமிழர்கள் என்று சொன்னாலே நம்ம வந்து பேர் போன ஒரு ஆக்கள். ஆனால் இப்படியான நம்மளுடைய சமுதாயத்தில் இப்படியான ஈன செயல்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக வந்து இதற்கு நம்ம ஒரு தகுந்த தண்டனையை தகுந்த ஒரு தீர்வை வந்து இந்த சம்பவத்தினூடாக வந்து வலியுறுத்தி கேட்கணும் என்று எங்களுடைய அவா கூட. பக்கத்துல வந்து தம்பி ஜினிஷ் நிற்கின்றார். வணக்கம் ஜினிஷ். வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக என்ன மாதிரி உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? என்ன கருத்து என்னன்னா, இந்த சம்பவத்தோட தொடர்பட்ட கொலையாளிகளுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க கூடாது. அதுக்கு மேலே ஏதாவது பெட்டரான தண்டனை இருந்தா, மரண தண்டனையை விட மோசமான ஒரு தண்டனை இருந்தா அதை தான் கொடுக்க வேணும் கட்டாயம். இந்த தண்டனையை பார்த்து இனிமே ஒருத்தன் வந்து இந்த செயல் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஆதரவா எந்த வக்கீலும் வந்து வாதாடக்கூடாது. அப்படி வாதாடக்கூடாது இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் செய்தால் அதை வாதாடமா ஆக்கலாம். இனிமே வந்து எந்த இப்ப கொலையாளிகள் வந்து கொலை செய்யறதோ இல்லாட்டி வேற தண்டனை செய்யறதோ, அப்ப நம்ம கொலை செஞ்சா காசை கொடுத்து வக்கீல லோயரை பிடிச்சி நம்ம வெளியாயிரலாம் வந்ததுக்காக தான் அப்படி ஒரு அரசியல் சப்போர்ட் இருக்கிறதால அவங்க செய்வாங்க. இப்ப வந்து எந்த வக்கீலும் இதுக்கு ஆஜராகாம வாதாடாம இருந்தா வந்து இனிமே வந்து கொலை செய்யறவனோ சரி வேற தண்டனை செய்யறவனோ யோசிப்பான். இப்ப நம்மளும் இது செஞ்சா நம்மளுக்கு எது ஆதரவா இந்த லோயரும் வரமாட்டாங்கன்னு யோசிக்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா தான் இந்த விஷயம் அமையணும். அது மட்டும் இல்ல, இப்ப நாம வந்து ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கோம்னு சொன்னா ஒரு 100 மீட்டர் கழிச்சு ஒரு 200 மீட்டர் கழிச்சு சாதாரணமான ஒரு பறவை ஒரு சாதாரணமான விலங்கு இறந்து கிடந்தாலே வந்து அதனுடைய அந்த துர்நாற்றம் வந்து நம்மளால தாங்கிக் கொள்ள இயலாம இருக்கும். அந்த இடத்துல போகும்போதோ இல்லை அந்த இடத்துல தள்ளி நிற்கும் போது. ஆனா பாருங்க, அந்த 40 வயதான அந்த அக்கா வந்து ஒரு இடத்துல இருந்து நகைக்காக வேண்டி கடத்தி கொண்டு போய் ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள போட்டு, அப்ப அதே கிணத்துக்குள்ள மீண்டும் இன்னும் ஒரு அக்கா வந்து அதுக்குள்ள போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க இந்த எப்படி இருக்குமென்று. அவங்களுடைய உடல் வந்து அதை வந்து சொல்றதுக்கு எங்களுக்கு வார்த்தை வருது இல்லை. அப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கின்ற பட்சத்துல அந்த அக்கா வந்து அதற்குள்ள ஒரு நாள் முழுவதுமாக எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களுடைய அந்த நாட்கள் வந்து கழிச்சிருப்பாங்கன்றது அனைவருமே வந்து சாதாரண வந்து நீங்க திங்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அந்த ஒரு வலியை.
அப்போ அந்த வகையில் இதற்கு வந்து அனைவருமே வந்து ஒன்றிணைஞ்சு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. அதோட முக்கியமாக வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எப்படியோ இந்த வழக்கறிஞர் அனைவருமே பார்வையிடுவாங்க, என்ன நடக்குன்றதை கண்டிப்பாக வந்து அவங்க மறைமுகமாக இருந்து கூட பார்வையிடுவாங்க. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய ஒரு அக்காவாக மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஒரு குடும்ப ஏதோ ஒரு உறவினராக வந்து நினைத்து இந்த அக்யூஸ்டுக்கு ஆதரவாக வந்து வாதாடாதீங்க என்றதை நாங்கள் இந்த இடத்துல வந்து முக்கியமாக வந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல இடம்பெறக்கூடிய அனைத்து சம்பவங்களையும், இந்த இடம்பெறக்கூடிய அனைத்து விடயங்களையும் வந்து நாங்கள் வீடியோவாக காட்டிக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லை, பாருங்க, இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு வகிக்கிற வகையில் வந்து நம்முடைய சகோதர மொழி பேசக்கூடிய ஒரு ஐயா வந்து இணைந்திருக்கின்றாங்க. ஓகே, வணக்கம் ஐயா. මම අම්පාරින්ද ආවේ මම සිංහලාකල් එන්න මේ අපේ ළමයිට කාටවත් කවදාවත් රත්තරන් බඩු දාගෙන පාරේ යන්න දෙන්නේ නැහැ. දැන් හොරුත් අහුණා, බඩුත් අහුණා, මලමිනියත් අහුණා, සෑම දෙයක් අහුණා. දැන් ඒකෙන්ද මේ මිනිස්සුන්ට මරන්න ඕනේ. හරිද? පෙරකඩවල මහත්තුරුයි සබෑ මහත්තුරු නම් මේ මිනිස්සුන්ට උසාවියේ ඉදිරිපත් වෙන්න එපා. මේ මිනිස්සු බේර ගන්න මේ මිනිස්සු ඉදිරිපත් වෙන්න එපා. මේ මිනිස්සුන්ට නියම දඬුවම් දෙන්න. අපි බලාපොරොත්තු වෙන්නේ ඉතල. මේ ළමයිට පාරේ යන්න ඕනේ. අපිට ගෙවල් දොර යන්න ඕනේ. රත්තරන් බඩු සල්ලි අරගෙන අපේ ගෑනුන්මයි මේ ජනතාව පාරේ බහලා යනවා. මේ මිනිස්සු මරන්න ඕනේ අල්ලන. දැන් බඩු ටික ඔක්කොම අහුණා. මිනි ටික අහුණා. මේ අයකට අර මොනවද මේ ජීනද ගන්න පොල් මින්ද මොනවද ඒව අහුණා. දැන් සෑම දෙයක් අහුවලා දැන් උසාවියෙන් දෙන තීන්දුව දෙන්න විතරයි මේ මිනිස්සු මරන්න තීන්දුව දෙන්න. එච්චර කියන්න දෙන්නේ. මරන්නම තමයි කියන්නේ. பக்கத்தில் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலை செய்யப்பட்ட அக்காவினுடைய அம்மா. இவங்க வந்து சித்தி அண்டி. இவங்க வந்து அவங்களுடைய அந்த கருத்துக்களை தெரிவிப்பாங்க, என்ன நடந்தன்றதையும் நேரடியாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க. இந்த மகள் வந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை கிளினிக் போனோங்க. பழவாத்து கிளினிக் போனோமா. நாங்கள் 11 மணி மட்டும் எதிர்பார்த்தோமா, 4 மணி மட்டும் எதிர்பார்த்தோமா. மகள் வரல. திரும்ப போய் நாங்கள் சனிக்கிழமை அன்றைக்கு 28ஆம் தேதி சனிக்கிழமை போய் நாங்கள் போலீஸில் எஞ்சி ஓட்டோம். களவாஞ்சுரியில் காட்டும் எஞ்சி ஓட்டமான்னு அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. திரும்ப ஞாயிற்றுக்கிழமையும் போனோம். ஞாயிற்றுக்கிழமை எந்த இது அவங்களால எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. அப்புறம் வெள்ளாவளிக்கும் போனோம். வெள்ளாவளியில் எந்த உதவியும் கிடைக்கல. இப்படியும் நாங்களே ஊர் மக்களை போட்டு நாங்களே சொல்லி நாங்களே அலைஞ்சு நாங்களே செஞ்சோம். நம்மளை கண்டதும் இல்லை, நாங்கள் எடுத்ததும் இல்லை. அப்படியா சூழ்நிலையில் எங்களுக்கு ஒரு சவரம் அடிச்சு கிணத்துக்கு ஒரு சடலமாக கிடக்கான், ஒரு சடலம் கிடக்காண்டு வேலை கொண்டு வந்துச்சு. அதில் போய் பார்த்தோம்மா இந்த மாடு தான். இந்த மாதிரி பாட்டாக்கள் செருப்புகள் சாமான் இல்லைன்னு அது ஊர் மக்களை பார்க்க போனால் பிடிச்சதும் அந்த ஊர் மக்கள்லாம் பிடிச்சிக்கணும். ஏன்னா அந்த ஒரு புள்ளொண்டு காணாத ஒரு இந்த மாடு செத்தும் கூட ஒரு இந்த மாதிரி உயிரிழந்தும் கூட ஒரு உயிரை காப்பாற்றிருக்காங்க. ஒரு உயிரை இந்த மாடர் உயிரை அந்த உயிரெல்லாம் விடாவும் காண வந்தது. அப்படியா நிலையில் அங்கத்தி மக்கள் சித்தி பகவானில் குடிச்சு கிடிச்சு விளைஞ்சு அந்த மகளை காப்பாற்ற போகிற மக்கள் தான் எந்த மகளையும் காப்பாற்றி எந்த மகளையும் சடலமாக மெட்டி எந்த மாடு போய் சடலமாக போன வைத்தியசாலையில் மட்டக்களப்பு இருக்காவும் எந்த மாடுக்கு இறுதி சடங்கு செய்ய முடியாத நிலையில் அந்த கொடூர குலகாரங்களுக்கு தக்க நடவடிக்கை வேண்டி கொடுக்கணும்னு சொல்லிமா நான் கேட்குறேன், வலியுறுத்தி கேட்குறேன். உருக்குலைஞ்ச நிலையில் யாரும் பார்க்கல நிலையில் என்ற மகள் இருக்காவோ அவனுக்கு தக்க நடவடிக்கை வேண்டி எந்த வரும் சட்டத்தரணியும் ஆஜராகப்படாது. அவர் என்ன நினைக்கணும் ஆஜராகப்படாது அவர்கிட்ட சொல்லிட்டு அவற்றை இடத்துல இருந்து பார்த்தா எந்த மகளை பார்த்தா அவர் ஒன்று நான் கும்பிட்டு கேட்கணும். அவற்றை எந்த இடத்துல இருந்து பார்த்தா என்னவரை சாயா நினைக்கலாம், எந்த மகளையும் அவர் தக்கையோ சங்கச்சா நினைக்கலாம்.
இல்ல அவருக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருந்தா என்ன நடக்கும், இல்ல நம்ம போகலாமா, ஆச்சாரம் ஆகலாமா, செய்யலாமா என்ற ஒரு சூழ்நிலையை அவர் உற்றுணர்ந்து பார்த்து என்னுடைய அவங்களுக்கு நம்ம வலியுறுத்தலாது. நான் வாதாடி வழக்குரைச்சு கும்பிட்டு மண்டாடித்தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். மற்ற இன்னொன்று ஜனாதிபதி அவர்களே, நான் கேட்கிற கேள்வி, பழைய நிலைமைக்கு தூக்கு மேடையில கொண்டு போட்டா தான் இந்த கள்ளன் ஒழிவான். அவன் ஒரு வாரம் ஒழிய போறதும் இல்லை, குலகாரன் மாந்த போறதும் இல்லை, கள்ளன் ஒழிய போறதும் இல்லை, அவன் குலையே செய்து கொண்டிருப்பான். நாங்க மக்கள் நாங்கிடையில இருந்து பரத வைக்கி புள்ளி இழந்து பரத வைக்கிறோம். தாய் புருஷனை இந்த மனைவி இழந்து வைக்கான் புருஷன், புள்ளி இந்த தாயிழந்து பரத வைக்க புள்ளி இப்படியோ சமூகமா காலங்காலம் வந்து கொண்டுதான் இருக்கு. அவன் காலங்காலம் இருந்து ஜாமீனில் காசை கட்டிப்பட்டு அவன் பலிக்கத்தான் போவான். அவன் பலிக்கிற அவன் வேலையை பார்த்தது. இதுக்கு ஒரு சிறுவினாதி அவருடைய மகனே, உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க செய்ய வேண்டிய உதவி, இவரை தூக்குமடையில பழைய சட்டத்தை கொண்டு தூக்குமடையில போட்டா தான் இந்த மக்கள் காப்பாற்றப்படும். இல்லாட்டி மக்கள் காப்பாற்ற. நாங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒன்று தள்ளி ஒரு வீடு வாசல். இப்ப நாளைக்கு இந்த கல்ல என்ன போறான், எல்லாத்தையும் பார்த்து ஜாமீனில் கொலை செய்ய வருவான், மறையங்கொண்டு வரைக்கும் மறையங்க வருவான். ஆனவடியா தயவு செய்து இந்த கள்ளனுக்கு தக்க நடவடிக்கை வேண்டி கொடுத்து இவனை தூக்குல மேடையில போடுவது நான் பெற்ற தாயாக கொஞ்சம் தாழ்மையோடையும் கேட்டுக்கொள்றேன், பணிவிடமும் கேட்டுக்கொள்றேன். வணக்கம். நான் சித்தி கதைக்கிறார், அவங்களோட சித்தி கதைக்கிறார். என் மகள் 28ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு, பழவாத்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளினிக்கு போனவ வரலன்னு சொல்லி பஸ் எல்லாம் பார்த்ததும் வரல. அதுக்கு பிறகு அவ தேட ஆரம்பித்தேன். பழவாமத்து ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டான். அவள் 11 மணிக்கெல்லாம் வெளியாகித்தாவு. ஏடிஎம்ல பழவாமத்து விஎஸ்சி பேங்கில் காசு எடுத்து வெளியாகித்தாவு. அவள் எங்கே போனா, அவள் எங்கே வந்தா அவன் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தேடி இருந்தோம். போலீஸ் களவாஞ்சேரி போலீஸ்கிட்ட போனோம், வெள்ளாவளி போலீஸ்கிட்ட போனோம். எந்த போலீஸும் எங்களோட வீட்டை இவ துளைஞ்சித்தாவா, அவங்களுக்கு எத்தனை புள்ள, இவங்களோட நிலவரம் என்ன, இவங்களோட வீட்டு நிலவரம் என்ன, ஒன்று போலீஸ் அறிவிச்சா போலீஸ் வீட்டை பார்க்கணும். அவங்களோட வீட்டை பார்த்து என்ன நிலவரம், எத்தனை புள்ளிய கணவன் எப்படி, மனைவி எப்படி, ஊருக்குள்ள விசாரிக்கணும். அவங்களோட வழக்கத்தை இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ரெண்டு விசாரிக்க. எது விதான விசாரணையும் அந்த போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்கல, இதுவரையும் வரல. போலீஸ் வந்தோண்டியலி இந்த கொக்கடிச்சோல போலீஸ் தான் கண்டுபிடிச்சேன். பொதுமக்களால் காணப்பட்ட அவங்களோட மகள் சடலா மீட்கப்பட்டவரோ கொக்கடிச்சோல போலீஸ் தான் மகளை பார்த்து கொக்கடிச்சோல போலீஸ் எங்களோட வீட்டை தேடி வந்தேன். இதுவரையும் களுவாண்டிச்சேரி போலீஸோ வெள்ளாவளி போலீஸோ ஒரு தரம் ஏந்தி போட்டவங்க எங்களோட வீட்டில் எதுவும் கேட்க அப்படினால இந்த சட்டத்தண்ணி அவர்களுக்கு இந்த கொடூர மிருகத்தை எங்களோட மகளை கொலை செய்தவரை அவரை அவங்கள தூக்கு மேடையில போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றோம். அதோட என்னன்னு சொன்னா, அக்கா இப்ப காணாமல் போகும்போது அவங்கள்ட்ட எத்தனை நகை இருந்தது அவங்களுடைய? அவட கழுத்துல போட்டிருந்த நகை தாலி ஒன்று தேடுவான் தாலி, பிறகு தோடு வர போனமான், அவ்வளவுதான். அவட பேசி கிளினிக் கார்டு மனவரங்க இல்லையாமா, கிளினிக் கார்டுக்கு அவர் அந்த அளவுக்கு வசதி இல்லம்மா. அவர் கஷ்டப்பட்டு மாதிரி கொண்டு வந்து கிளினிக் கார்டோட போனோம் என்ன செய்யலாமா, அந்த பொருள் போட்டு எடுத்து போட்டு அந்த உயிரை விட்டுருந்தாங்க. தாலியை மட்டும் அவ போட்டுக்கிறேன், மாலையெல்லாம் போடுறோம். அப்ப நாங்களுக்கு பெரிய இழப்புமான் இந்த கொடிய மிருகத்துக்கு கல்யாணம் கூடிய சென்டரை வண்டி கொடுக்குமாறு. கல்யாணத்தை பிரச்சனை இல்ல, அவ தடமாறி இருக்கா, புத்திசாலி அவ. மற்ற எங்கட கல்யாணம் மகளுக்கு அவர் கடைசி மகளுக்கு 25ஆம் தேதி கல்யாணம். நேற்று 25 எப்ப மகன் முந்த நாள் கல்யாணம். கல்யாணத்தால அவ ஓடி வந்தது புத்திசாலி. அவ அப்படியெல்லாம் போக மாட்டான். அவள் அவளுக்கு குழந்தைகளுக்கு, அவளுக்கு அம்மா இருக்கு, அவளுக்கு குலைக்கு இவ்வளவு ஆளாக்கிருக்காள். நிலையில அபராதமான குலையை செய்தவன் கொடுக்குற மிருகம். அவன் பணக்காரன வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு களவு எடுக்கிற கல்லண்டானு எடுத்து போட்டு தள்ளி விடா அவனுக்கு உயிரை வேண்டாம். என்ன உத்தரவு இருக்குமா அவனுக்கு? நாங்க வட்டி அழுகு நிலையில அவன் சகோதரம் அவன் குடும்பங்கள் அந்த எடுக்கணும். நாங்க மிரியாத காலையில இந்த திசையை இடவழிக்குள்ள போனவங்க
டீமா போனவங்க இந்த மாடு இந்த இதை பார்த்துட்டு வந்திப்பாங்கன்ட்டு டீமா வந்தான். இப்போ நீ பார்த்தா நான் பார்த்தேன் அவட மாட்டா அது மேலேயெல்லாம் தேடி இருக்கமான் தாண்டி அடி புல்மலை இந்த உன்னிச்ச சாந்தாமலை அதெல்லாம் தேடும் அந்த சொட்டு இடத்த தேடிக்கலையம்மா தேடி இருந்து அம்மாங்கிட்ட மாலை கண்டுபிடிச்சிருந்தாலும் இவன் சட்டத்துக்கு முன்னே நிறுத்திக்கல அப்போ நாங்கள் யோசிப்போம் தெரியாண்ட ஓட்டோவில் ஏறல எங்களோட ஊராக்கள் பக்கத்து ஊராக்கள் தான் நாங்கள் சந்தேகம் நினைச்சிருப்போம். ஆனால் அவட உயிர் போன உயிர் வர போகிறோம் இல்லை. ஆனா ஒரு உயிரையும் காப்பாத்த தாய் இவக்கு ஒரு நீதி கிடைக்கணும்டா என்ற மகளுக்கு நீதி கிடைக்கும்டா. இவனை தூக்கு தண்டையில போடணும் இல்லாட்டி எங்கட கையில தரணும். எந்த சட்டத்தரனையும் பாராடக்கூடாது. என்ன சரியாமா எந்த சட்டம் ஏன்னா ஊருக்குள்ள இன்னும் மேல வர அவன் காசு கிடையாது ஆக்கள் காசோட இருப்பான். நம்ம கட்டி ஆக்களை அனுப்புவானு அனுப்புறோன்னு இன்னும் கும்பல் இருக்குமான் இன்னும் கும்பல் இருக்கு. அவன் பாபா நம்ம 4 பிள்ளைமான் 3 பொம்பளைமான் என்ன ஆம்பளைமான் வர 3 மான் பொம்பளை. அப்ப பொம்பளைல மான் 2வது மாடு கல்யாணம் 3ஆம் சின்ன வயசுல அம்மா கல்யாணம் கட்டி மூத்தாளும் கட்டிமா 2ஆளும் கட்டி 3ஆளுக்குமா 25ஆம் தேதி கல்யாணம் 10ஆம் தேதி 15க்குள்ள கட்டு போறேன். அந்த சூழ்நிலையில போனமா அவதிப்பட்டு ஓடி வரக்குள்ளாமா இந்த மாயாவலையில இந்த பொம்பளையான வெட்டி நாங்க வீசி 20 நாள் அவளை பழைய சட்டத்தை கொண்டு வரணும். புது சட்டத்துக்கு அகப்பட்டா அழிஞ்சு கொண்டு இருக்கும். பொம்பளை ஏற மாட்டாமா ஊருக்கு கேட்டு பாருமா ஊர் மக்கள் இன்னும் வர இருக்கு கடைசி அந்த மரியாதைக்காக அப்படி கேட்டு அவங்க தானாக இல்ல மாமா அப்படி மரியாதை எங்களும் போற வளமானிமா மரியாதை ஒரு அளவா ஒரு இருக்கு ஒரு வீடு ஒரு குடி அந்த அளவுல மாம்பார மற்றும்படி அவட மக்களோ சரி அவோ சரி நாங்க பேசித்தான் கிட குடும்பத்துல இவருக்கு கல்யாணம் கட்டுறோம். ஆணுக்கும் பேசித்தான் பொண்ணுக்கும் பேசித்தான் கட்டுறோம். அது ஒரு அமைதியாக உழைக்கிறவங்க உழைப்பாங்கம்மா படிக்கிறவங்க படிப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துக்குமா இப்படிப்பட்ட பாதகத்துக்கு நாங்க ஒரு சிமுறான குடும்பம் இல்லம்மா. பொம்பளை எவ்வளவு தப்பெல்லாம் செய்யறாங்கம்மா. எந்த தப்பும் இல்லாத குடும்பம்மா நாங்க. எங்களுக்கு இந்த அநியாயம் செஞ்சுக்கிட்டே இல்லையம்மா. இந்த மாளுக்கு ஒரு இறுதி சடங்கு செய்யலம்மா. ஒரு கடமை ஒரு நம்ம செத்த ஒரு கடமை நடக்குது குடும்பத்துல அந்த கல்லனை விட்டாம நாங்கள் தள்ளி தெளிக்கிறோம். மனங்கட்டையும் ஏதோ இருக்கும். அந்த கல்லனை விட்ட அவன் எங்களை தொடர்ந்து வந்து அவன் இன்னொரு நாளைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு கொள்ளை அடிக்க இருக்கான். அவன் கும்பலை விட தான் இருக்கான். கும்பல் இருக்குமா இவங்க என்னண்டா நாங்க 3 பேரும் ஏறுவப்பட்டியாங்க அது போய் 3 பேரும் 1 நாளை செய்யலாம் 2 நாளை செய்யலாம் 3 பேர் கூடி இந்த வருஷம் ஃபுல்லா செஞ்சு 3 பேர் செஞ்சு இந்த கலவை செய்யலாம் கலவை செய்யலாம். அது கும்பலா இருந்து செய்து நம்ம செத்தாலும் பரவாயில்ல நம்ம காட்டக்கூடாது. நம்மட கும்பல் எடுக்கும் இருக்காங்க அருண்ட புடிவட்டா கொடுகுற மிருக கல்ல இருக்காங்க கள்ளி அப்படி பொம்பளை ஆடி நீ பொம்பளை ஆடி மனசு வந்துச்சாடி இந்த மகள மோத்த படிவுமானவ பங்களம்மா இல்ல படிவு அவக்கு 4 பிள்ளைகள் கொம்பர் இருக்கேன்னு சொல்ல மேலாது அந்த அளவுல படிவா தான் அவ இருக்காவும். அப்படியான பொம்பளையை செய்து கொட்டலாம் நடந்து போனாலும் படியும் உயரவும் இல்லைம்மா பெருப்பவும் இல்லை கணக்கான ஒரு ஆள்மா இந்த மகளை செஞ்சு கொட்டேம்மா. இப்படியெல்லாம் கதை செய்ய மாட்டாமா தள்ளி தாரி பாரு போகலாம். இந்த கல்யாண பிரச்சனை எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் தான் நின்று செய்கிறோம். அப்படி செய்யணும் பிள்ளை இப்படி செய்யணும் பிள்ளை நாங்கள் நின்றுக்கிறோம். அவ எதுக்கும் சம்மதி நாங்கள் உங்களுக்கு சம்மந்தமெண்டா செய்வோம் இல்லாட்டி செய்யறதில்லஞ்சி நல்லம்மா நீ செய்யலாம் ரெண்டு ஒட்டுக்கூடா தானே மகளே அன்னைக்கு ஒரு மோந்து பார்க்க மாட்டேன் மகளே வீட்டில் நிற்கக்குள்ளேயே டிராவல் தோடலாமா கிடக்கு. அப்படி ஒரு மரியாதை ஒரு பொம்பளைம்மா அப்படியான பொம்பளைக்கு நீ செய்து கொட்டேலே மானே பாதகம் திரோகம் கொடுக்குற மிருகம் இல்லை மிருகத்தை அழிக்கணுமானே இந்த மிருக கும்பல் அழிக்கணுமானே அழிச்சாதான் மானே சமுதாயம் வாழும். வேற பொம்பளை என்ன பரவாயில்ல மானே போக மாட்டேன் மாலே ராசா மாலே இப்ப எங்க நாங்க நடுக்கரையில நிக்க நடுக்கடல நிக்கம்மா நடுக்கடல் இருக்கம்மா நாங்க பேச மாறி கண்ணால போட்டவளே பாக்கலமா எனக்கு பயம் நீதி வேணும் அப்பா நீதி வேணும். அவன் 45 சாரி அம்மா கட்டுவா ஒரு 4 தெரியாமா அப்படியான பொம்பளைக்கு இப்படி செஞ்சு விட்டானே மகளே உன்னோட லம்பாவோட எல்லாம் போகணும் மக்கள் அந்த வீட்டுல நான் போகாட்டுமா கூடிய தண்டனை பண்ணி கொடுங்க மக்கள் கொடுங்கம்மா பரிதாபமான குடும்பம் குடும்பம் மரியாதை நீங்க உங்களை கையெழுத்து கும்பிடுற மகனே ஐயாவுக்கு நான் கையெழுத்து கும்பிடுறோம். பழைய முறைப்படி தூக்கு முறை மீண்டும் சொல்றேன். பழைய முறைப்படி தூக்கு முறை இது நீதி நிலை நாட்டப்படும். பெண்கள் தப்பும்
உறவினர்கள் இந்த மக்கள் கல்லணை வச்சு தூக்கு மேடைக்கு நடக்காது நடந்து கொண்டு இருக்கு. நடந்து கூட இன்றைக்கு நாளைக்கு வருவோம் நாளைக்கு வருவோம். அவனுக்கு காய்ச்சி இருக்குதானே கலவரத்தை காய்ச்சி சரிம்மா சரி சரி வணக்கம்மா சரி சரி வணக்கம் வணக்கம் நீதி கிடைக்கும். நீதி கிடைக்குமா நீதிக்காண்டி தான் போராடுறோம்மா நாங்க நீதி கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு நீங்களா இருந்தா கண்டிப்பா வந்து இதை உரிய அதிகாரிகள் செல்லும் வகையில இந்த வீடியோ பகிர்ந்து அது மட்டும் இல்ல இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் நம்முடைய இந்த உறவுகளுக்கு பணம் சேர்க்கிற வகையில நீங்களும் இந்த ஆதரவா வந்து இணைந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய அவா கூட. ஓகே, நாங்க இந்த இடத்துல இருந்து விடைபெற போகிறோம். நாங்க இது இந்த களத்துல நின்று தான் எல்லாருக்கும் நன்றிமா கூட விளையாளர்களுக்கு இதுல வந்து கலந்து கொண்ட மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் நன்றிமா.